தனியாக போய் குடத்துல போய் காலையில் போய் புதினா மல்லி கருகாப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு காலையில் கொண்டாந்து இங்கே ரேஸ் கோர்ஸில் தினமும் காலையில் 6 to 10 வரைக்கும் ரேஸ் கோர்ஸில் வியாபாரம் பண்ணுவேன். வியாபாரத்தை முடிச்சுட்டு ஒரு 11 மணிங்கிற போது நான் வண்டி எடுத்தேன்னா ஈர்கூர் வெள்ளலூர் இங்கெல்லாம் போய் கீரை ஏற்றிட்டு வருவேன். திங்கக்கிழமை ரேஸ் கோர்ஸ்லேயே தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ரேஸ் கோர்ஸ்லேயே செவ்வாய்க்கிழமை வந்து புளியோலை சந்தைக்கு போவேன் சாயந்தர நேரம். புதன்கிழமை வந்து சபரிபாளையம் போவேன். வியாழக்கிழமை வந்து மஸ்காளிபாளையம் போவேன். வெள்ளிக்கிழமை மருதூர். சனிக்கிழமை 80 ரோடு போவேன். சண்டே எப்போதும் ஒரு நாளைக்கு எப்போவாது ஒரு நாளைக்கு ரொம்ப வீட்டில் வேலை இருக்குன்ட்டு சண்டே ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்வேன். அந்த வியாபாரம் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சரி இப்படி வியாபாரம் பண்ணுறோம் ரோட்டில் உட்காந்து இப்படி வியாபாரம் பண்ணுறதெல்லாம் நிறைய பேர் என்னடா இந்த பிள்ளை உட்காந்து கீரை வியாபாரம் பார்த்துட்டு இருக்குது அப்படிலாம் என்ன ஒரு மாதிரி இதெல்லாம் பார்த்தாங்க. நான் யாரையுமே பற்றி கவலைப்படல. நம்ம யார்ட்டையாவது திருடிட்டு வந்தாதானே பயப்படணும், நம்ம வியாபாரம் பண்ணும்போது என்னத்துக்கு பயப்படணும் அப்படின்னு இன்னும் ரொம்ப ரோட்டில் சில இதெல்லாம் நம்ம ரோட்டில் பார்க்கும்போது எனக்குள்ளேயே பெரிய தைரியம் வந்துச்சு. சரி ஏன் ஒரு பெண்ணால் எதுவுமே நம்மளால் சாதிக்க முடியாதா, பெண்ணாக பிறந்தா பாவமா, வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கணுமா, அந்த இதெல்லாம் மீறி நம்ம வெளியில் வரணும் அப்படின்றது நான் நினச்சேன். அதே மாதிரி நான் நினச்சதெல்லாமே நம்ம இப்படி தான் வியாபாரம் பண்ணணும், இந்தந்த ஊருக்கெல்லாம் நம்ம போகிறோம் வரோம், இம்படுக்கு தனியாக போகிறோம் வர்றோம், அப்போ நமக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளைய அனுப்புறனாவே பயப்படுவாங்க. அந்த உலகத்துலேயுமே நான் இருந்தேன். அந்த உலகத்தையும் மீறி நான் வெளியில் போய் ஜெயிச்சேன். எல்லாத்துக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைலாம் எனக்குள்ளே இருந்துச்சு. எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிட்டு இதை தான் நம்ம இந்த பிரச்சனையை கண்டு நம்ம மூளையில் உட்காந்து அழுதுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. குலைக்கிற நாய் குலைச்சிட்டே இருக்கும். அதெல்லாம் ஐ டோன்ட் கேர். நம்மளை பற்றி அதெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதை தூக்கி போட்டுறணும்.